ரெகுலர் கிளாஸஸ் மாதிரி தான் போகுது. நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டான்ஸில் மட்டுமே இல்லை. ஸோ அதுதான் பெரிய ட்ராபேக் எங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது லைஃப்பில். ஒரு இன்ட்ராக்டிவே அவன் நல்லா பண்ணுறான். இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் வரான். இங்கே நாங்கள் அனுப்புகிறோம். நீங்கள் 2 பேரும் பேரண்ட்ஸாக அவங்க ஷேர் பண்ணிக்கிறது நல்லா இருக்கு. மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. அந்த எக்ஸசைஸ் மட்டும் ஏதோ திட்டின மாதிரி இருந்துச்சு. Is good, caring, that everything is agreed. You are too caring, you're very jolly. One is the good cop, one is the bad cop. TN43 vlogs அப்படின்ற சேனலோட அட்மின் எப்படின்னா அண்ட் ஆல்சோ நீலகிரி எஜுகேஷனல் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் நேம் இஸ் ஜாஃபர். And now I welcome both of the masters to have their எங்களுக்கு என்ன தெரியணும்னா உங்க சைடுல இருந்து ஒரு ஃபீட்பேக், அதாவது இந்த த்ரூ அவுட் த செஷன் எப்படி போச்சு, இந்த மந்த் எப்படி போச்சு, ஒரு ஃபீட்பேக். ஏதாவது உங்களுக்கு வந்து இது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஆர் இது இல்லாமல் ஒரு விஷயம் நல்லாவே போயிட்டு இன்னும் இதை ஒன்று ஆட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சஜஷன். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா ஒரு 5-10 மினிட்ஸ் லேட்டாக வருவீங்க. இப்போது நாங்கள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நாங்கள் 5-10 மினிட்ஸ் லேட் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டான்ஸில் மட்டுமே இல்லை. ஸோ அதுதான் பெரிய ட்ராபேக் எங்களுக்கு. ஸோ அசப்னா அவரும் ஒர்க் பண்ணுறாரு, நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ வரணும் அப்படின்னா நான் குன்னூர்லேருந்து வரணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கிளாஸை முடிச்சுட்டு நாங்கள் வரணும். ஸோ அந்த டைமிங்கில் அது பண்ணுறது மட்டும்தான் லேட்டாக இருக்குமே தவிர, எப்போவுமே கிளாஸ் விஷயத்தில் வந்து அந்த பஞ்சுவல்ன்றது எப்போவுமே இருக்கும். நாங்கள் ஸோ லாஸ்ட் இயர் அது கொஞ்சம் அப்படி போச்சு. இதுலேயே வடி எடுத்து படிச்சிட்டோம் அவ்வளோதான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா it was too small, but still பரவாயில்லன்னு சொல்லி ஃபீல் எடுத்துருக்கேன். பட் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த வருஷமா பிகாஸ் இஸ் 5+ இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. லைக்ஸ் டான்ஸ் எப்போவுமே இந்த டான்ஸ் ஷோஸ் டிவியில் போட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உட்காந்து பார்க்குறான். அந்த ஸ்டெப்ஸை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறான், அது பண்ணுறான். மாஸ்டர் சொல்லி கொடுத்தா நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ட் மோரோவர் உங்களுக்கு வந்து அவன் ஒருத்தன் தான் மைண்ட், அவன் ஒருத்தி தான் பொண்ணு. எனக்கு அப்படி கிடையாது, எல்லாமே பசங்க பொண்ணு. ஸோ அந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒன்றுனா அஸ் அ மாஸ்டராக நான் தான் அவங்களுக்கு இந்த இடத்துல நான் தான் கார்டியன் அவங்களுக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் தான் அவங்களை பார்த்துருவேன். ஸோ அந்த ஒரு இல்லை அதே சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் தான் கார்டியன். எது நடந்தாலுமே எங்கிட்ட தான் வந்து யாராக இருந்தாலும் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கான அந்த ஒரு விஷயத்தை நான் விட்டு கொடுக்க முடியும். ஸோ என்னோட பிள்ளைங்களை நான் தான் பார்த்துக்கேன். ஸோ ஆல் ஆர் மை கிட்ஸ். சரி, அப்போ நான் பாயிண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் தான், நீங்களே தான். இது வரைக்கும் எல்லாமே ஓகே தான். சஜஷன் அப்படின்ட்டு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க அவங்க. குட்டி ஒரு 5 கூட ஆகலை. பட் ஸ்டில் நல்லா
ஜெல் ஆகி இப்போ வந்து எனக்கு இன்னொரு ப்ளஸ் என்னன்னா டான்ஸ் போக ஒரு இன்டராக்டிவே அவள் நல்லா பண்ணுறான். எங்கள் குட்டீஸ் கூட எல்லாம் சேர்ந்து இப்போ அவங்க பேசுறது. சொல்றது நான் எப்படின்னு காட்டுறேன். ஸ்ரீதன்விதா, ஹாய், how are you? What you had? Lunch? You didn't have lunch. Why? Why? I didn't get that. நம்ம பாட்டு பாடிடலாம், ஞாபகம் இருக்கா? நீ பாடலாமா? இதுதான் அவரு. ஏன்னா எல்லா கிட்ஸும் அப்படியான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் அவர் வந்து ஒரு 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே செம்ம இன்ட்ராக்டிவா இருப்பாரு. யார் பேசினாலும் அதே டோன்ல அதே மாதிரி தான் பேசுவாரு. அந்த அண்ணன் நீங்க கொடுக்குறாங்க ஒரு என்கரேஜ்மெண்ட், அதெல்லாம் தான் கொஞ்சம் அவள் வாய் திறந்து இவ்வளோ பேசுறா. அப்படிங்களா? இட்ஸ் மை ப்ளஷர். தேங்க் யூ. 2 பொண்ணுங்க தான் வராங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அவளுக்கு டான்ஸ் நான் இங்கே போன லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் இல்லாமல் இங்கே நாங்கள் அனுப்பிச்சுடுறோம், நீங்கள் 2 பேரும் பேரண்ட்ஸாக அவங்க கேர் பண்ணிக்கிறது. மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட தான் டிஸ்கஷனில் தான் வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் டான்ஸ்லாம், மாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நினச்சி தான் வந்தேன். பட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்ட்ரெஸ் வந்துட்டு போனாவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்தது. வீட்லேயுமே நல்லா வேலை செய்ய முடிஞ்சது. மைண்டும் ஃப்ரீயாக இருந்தது. திட்டின மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மூச்சு வாங்கும் எல்லாம் ஆகும். பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மேலேருந்து கீழே வரைக்கும் என் ஹஸ்பண்டும் நானும் வாக்கிங் போனோன்னா அவர் மேலே டக்குன்னு ஏறிடுவார். என்னால் ஏற முடியாது. நான் டான்ஸ் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஆட்டோ ஸ்ட்ரெச் அப்படியே ஏறிடுவேன். வெரி குட். வாங்க நம்ம இப்போ பண்ணுறோம். That everything is agreed. You are two caring, you're very jolly. One is the good cop, one is the bad cop. All agreed. When it comes to complaints, they are not complaining because they're scared that if I complain, how will they see my kid? That's one thing. So I think you need to have that one-to-one suggestion thing that you at least message us or send a voice note, because in the group they will not tell. I truly agree with your point and I'm nowhere denying for it. I'll tell you what it is. And thank you so much for this. So ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்று பாசிட்டிவ் சைடு எல்லாமே வருது. பட் அவங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் சொல்றதுக்கு மேபி கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகல, இல்லை பயப்படுறாங்க. ஸோ அதனால ஒரு 1-on-1 செஷன் தனித்தனியாக நீங்கள் மெசேஜோ கால்லையோ பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, சாங் நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த சாங்கை கம்ப்ளீட் பண்ணணும், ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது, தனித்தனியாக கொஞ்சம் ஸ்லோவாக போகல அப்படின்னாங்க. 2 விஷயமே நான் ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன். அண்ட் 2 விஷயத்துமே என்கிட்ட ஒரு ரீசன் இருக்குது. நான் சொல்கிறேன், அது கரெக்டாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, பேரண்ட்ஸ் கூட 1-on-1 அண்ட் ஆல்வேஸ் நாங்கள் 2 பேருமே we are open for it. கம்ப்ளைண்ட்ஸ் கொடுங்க, கம்ப்ளைண்ட்ஸ்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே வந்து க்ரௌடில் சொல்கிறது அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும், மேபி எனக்கும் கேட்க அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ எப்போ வேணால் நீங்கள் ஒரு காலோ வாய்ஸ் நோட்டோ எது வேணால் பண்ணுங்கள். மேபி நான் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுவேன், மன்னிச்சுக்கோங்க, ஆனால் ரிப்ளை பண்ணுவேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு இப்போ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே தயவு செய்து சொல்லுங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். அப்போ தான் என் சைடில் இருக்க மிஸ்டேக்ஸை நான் திருத்திக்க முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பயப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. பயம் வேற, ரெஸ்பெக்ட் வேற. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால ரெஸ்பெக்ட் இருக்கு, பயம் இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு என்கிட்ட ரெஸ்பெக்ட் இருந்தால் போதும், பயம் வேண்டாம். ஏன்னா நான் இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாமே எனக்கு தெரியவங்க, அம்மா முறை, அக்கா முறை, அண்ணன் முறை, அப்படி தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேயும் எனக்கு வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் என் சைடில் இருக்குது, எங்கள் சைடில் இருக்குன்னா நீங்கள் சொன்னால் தான் நான் அதை திருத்திக்க முடியும். அது நீங்கள் க்ரௌடில் சொன்னாலும் ஓகே, நான் தப்பாக இருக்க மாட்டேன். என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் மேலே இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக அது சரி. ஸோ அது வந்து தனியாக இருந்தாலும் சரி, க்ரௌடில் இருந்தாலும் சரி, கால் மெசேஜ் எதாக இருந்தாலும் நீங்கள் இது பண்ணால் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன். ஒரு டிசிப்ளின் வந்து லேர்ன் பண்ணியிருக்காரு. 2 o'clock கிளாஸ் வரணும்னா 1:30க்கு அவரே, நான் ஆஃபீஸில் இருப்பேன், அவரே ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு கரெக்டாக வந்துடுவார். கரெக்டாக கொடையை தேடுவார், ஜர்க்கினை தேடுவார். என்ன விஷயம்னா நீ வந்து சிட்டப்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலன்னா நான் சிட்டப்ஸ் போகணும்னு சொல்லி அது ஒரு இது நல்லா லேர்ன் பண்ணியிருக்காரு சார். அடுத்தது வந்து நேற்றுக்கு நாங்கள் எங்கள் கெஸ்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் அவர் டான்ஸ் ஆட சொன்னால் டக்குன்னு ஆட மாட்டார். நேற்று என்டர் ஆகி 1 minute தான் அவங்க ஒரு மிஸ், அவங்க டீச்சரு, அவங்க வந்துட்டு நீ என்ன டான்ஸ் கிளாஸ் போறியாமா, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஒரு டான்ஸ் ஆடுங்கன்னா டக்குன்னு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சொன்ன உடனே பண்ணுறானே அந்த ஒரு இது பண்ணியிருக்காங்க. Summer Dance Camp 2026 at Teaser Dance Company is successfully done.